நீட் பயிற்சி மையங்களில் லட்சக்கணக்கில் செலவிட்டு படிக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய சுமையாக, பொருளாதார சுமை, மன அழுத்தம் எல்லாம் இருக்கும். அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்ற திட்டவட்டமான அறிவிப்போ விளக்கமோ ஏதும் இல்லை. மகளிருக்கான திட்டங்கள், முதியோருக்கான திட்டங்கள், தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக தேர்தல் பரப்புரையிலே பாவேக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் 2500 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். இப்பொழுது முதலமைச்சராகவும் ஆகிவிட்ட பிறகு, ஆனால் இந்த கடன் சுமை என்பதை திரும்ப திரும்ப ஒரு மையமான பிரச்சனை போல், அதனால்தான் திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை என்பது போல் சொல்வதே ஏற்க இயலாது. டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கள். தமிழகம் முழுக்க எதிர்பார்த்த தமிழக வெற்றி கழக அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் மரியம் செல்வம் அவர்கள் அதனை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே முந்தைய அரசு தேர்தல் நெருங்கியதால் இடைக்கால நிதிநிலை அறிக்கையைத்தான் தாக்கல் செய்தது. இப்பொழுது முழுமையான நிதிநிலை அறிக்கையாக இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மீதான கருத்து பரிமாற்றங்கள், விவாதங்கள் சட்டமன்றத்தில் நடைபெறும். இறுதிப்படுத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை அதன் பிறகு நமக்கு கிடைக்கும். இதில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள், அடுத்தடுத்த சில நடவடிக்கைகள் குறித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, பொதுவாக கல்வி, அதிலும் குறிப்பாக உயர்கல்வி என்பதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருப்பது என்பது வரவேற்கத்தக்கதாக ஒன்றாக இருக்கிறது. காமராஜர் பள்ளிகள் இன்னும் பரவலாக திறக்கப்படும். அதாவது அதனுடைய பொருள் என்னவென்றால், எளிய மக்கள் இணைந்து படிப்பதற்கான பள்ளி வசதிகள் விரிவுபடுத்தப்படும். அந்த பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றெல்லாம் அந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடந்த காலத்தில் பள்ளிகளில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள், அதன் அடிப்படையில் வலியுறுத்தப்பட்ட கோரிக்கைகள் தான் இவை. இவற்றை இந்த அரசு உள்வாங்கிக் கொண்டு தனது நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கையாகவே இருக்கிறது. அதே போல உயர்கல்விக்கும் கூட பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த உயர்கல்வி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் என்பதெல்லாம் குறிப்பாக ஏழை நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஏனென்றால் இன்றைக்கு கணினி இல்லாத ஒரு உலகத்தை நம்மால் கற்பனை செய்ய முடியாது. கல்வியிலே கணினியினுடைய பங்கு என்பது மிகப்பெரியது. மாணவர்களுக்கு அது ஒரு கூடவே வருகின்ற ஒரு ஆசிரியராக, அல்லது கூடவே வருகின்ற பாடங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு துணைவராக அந்த மடிக்கணினி என்பது நிச்சயமாக இருக்கும். எனவே அதுவும் வரவேற்கத்தக்க திட்டம்தான். அது போல அரசு பள்ளிகளிலும், அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த குடிநீர் பாட்டில், இது போன்ற வசதிகளுடன் கூடிய சைக்கிள் என்பது வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் ஏற்கத்தக்க நடவடிக்கைகள். இன்னும் அதில் பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது என்றாலும் அறிவிக்கப்பட்டிருக்கிற அளவிலே இவை வரவேற்கத்தக்கவைதான் என்பது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் திட்டம் தொடர்பாக எடுத்துக்காட்டாக நீட் கூடாது என்பதுதான் இந்த அரசினுடைய கொள்கை என்றும் இந்த நிதிநிலை அறிக்கையில தெளிவாக மக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கும் சொல்லப்பட்டிருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த நீட் அச்சம் இல்லாமல், நீட் பதற்றம் இல்லாமல் மாணவர்கள் பயில்வதற்கான நடவடிக்கைகள் என்ன? ஏனென்றால் ஒரு பக்கம் தமிழக அரசு தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த காலத்திலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, இப்போதும் வலியுறுத்தப்படுகிறது என்றாலும் கூட அடிப்படையில் நீட் என்கிற ஏற்பாடே இருக்கக்கூடாது. கோரிக்கை முழக்கங்கள் அவ்வாறு ஒழிக்க வேண்டும். அண்மையில கூட நாம் பார்த்தோம், இந்த நீட் வினாத்தாள் மோசடி அந்த விவகாரத்தில் ஒன்றிய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை மையமாக வைக்க நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய இயக்கங்கள் நடந்ததும் நாடாளுமன்றத்தின்
தலைநகர் டெல்லியிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. இறுதியில் ஒன்றிய அரசு அந்த அமைச்சரை விடுவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதையும் கூட பார்க்கிறோம். என்றாலும் கூட அமைச்சர் விடுவிக்கப்பட்டு விட்டதாலே அந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் என்பது முழுமையடைந்து விடாது. அது நிச்சயமாக ஒரு முதல் கட்ட வெற்றி தான். முழுமையான வெற்றி என்பது நீட் என்பதே ஒழித்து கட்டப்பட்டுவதுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒன்றிய அரசு தன்னுடைய கொள்கையை மாற்ற வேண்டும், அதற்கு நிறைய வலியுறுத்த வேண்டும், அதற்கு மிகப்பெரிய மக்கள் இயக்கங்கள்லாம் நடக்க வேண்டும். அப்படி என்றால் இடைக்காலத்தில் தமிழகத்திலிருந்து அந்த நீட் தேர்வை நுழைவுத் தேர்வை எழுத செல்கின்ற மாணவர்கள் பின்தங்கிவிடக்கூடாது என்பதற்கான ஏற்பாடுகளும் வலுவாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய போகிறார்கள்? ஏன்னா அடிப்படையில் நமக்கு தெரியும், கோச்சிங் மையங்கள், அந்த பயிற்சி மையங்கள், கோச்சிங் சென்டர்ஸ், அவர்கள் எவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் ஈட்டுவதற்கான ஏற்பாடாக நீட் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். எனவே இங்கே தமிழகத்திலும் கூட நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே பெரும்பகுதி அந்த ஏழை எளிய மாணவர்கள், நடுத்தர மாணவர்கள், அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து வருகிறவர்கள், சில தனியார் பள்ளிகளிலும் கூட பெற்றோர்கள் கடன் வாங்கியாவது படிக்க வைக்கிறார்கள் அல்லவா? அவர்களெல்லாம் வருகிற போது அவர்கள் மீண்டும் அந்த நீட் பயிற்சி மையங்களில் லட்சக்கணக்கில் செலவிட்டு படிக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய சுமையாக இருக்கும். பொருளாதார சுமை, மன அழுத்தம் எல்லாம் இருக்கும். அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்ற திட்டவட்டமான அறிவிப்போ விளக்கமோ ஏதும் இல்லை. என்றாலும் கூட இந்த மாணவர்கள் தயார் செய்யப்பட்டாக வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த அரசு அதற்கான சில நடவடிக்கைகளையும் கல்வியாளர்களோடு, இதில் அக்கறை உள்ளவர்களோடு கலந்து பேசி சரியான அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. இது கல்வித்துறையை பொறுத்தவரையில. மற்றபடி மகளிருக்கான திட்டங்கள், முதியோருக்கான திட்டங்கள், தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக இப்போ பெருமளவிற்கு சென்னையை மட்டுமே சார்ந்திருக்கின்ற அந்த டைடல் பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் இன்றைக்கு உலகத்தின் தலையாய ஒரு தொழிலாக அது இருக்கிறது. அந்த தொழில் நிறுவனங்களுடைய பூங்காவாக, மையமாக சென்னை இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிற போது, திருச்சியிலும் மதுரையிலும் அதே போன்ற டைடல் பூங்காக்கள் அமைப்பதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நிதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக தலைநகரை நோக்கிதான் இந்த இளைஞர்கள், இப்படி இந்த படிப்பை முடித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக வர வேண்டும் என்கிற நிலைமையை தடுத்து திருச்சிக்கும் மதுரைக்கும் செல்ல முடியும். அதன் அடிப்படையில் திருச்சியை சுற்றியும் மதுரையை சுற்றியும் தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், கல்வி வாய்ப்புகள் என்பவையெல்லாம் விரிவடையும். எனவே அந்த வகையில் பார்த்தால் நிச்சயமாக இது அந்த தொழில் வளர்ச்சி என்கிற முறையில இவையும் வரவேற்கத்தக்க திட்டங்கள் தான். விவசாய அமைப்புகளோடு கலந்து பேசி, ஏனென்றால் அடிப்படையில் மாநிலத்துடைய பொருளாதாரம் இன்றைக்கும் நம்ம பொறுத்தவரையில வேளாண் துறையை சார்ந்திருக்கிறது, விவசாய மக்களை சார்ந்திருக்கிறது, ஒவ்வொரு வீடும் விவசாயிகளை சார்ந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். எனவே அவர்கள் மனம் கசப்படையாத அளவிற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. அதுபோல மகளிருக்கு தேர்தல் பரப்புரையிலே தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் 2500 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். இப்பொழுது முதலமைச்சராகவும் ஆகிவிட்ட பிறகு அதை செயல்படுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகின்ற அந்த 1000 ரூபாய் முந்தைய அரசு கொண்டு வந்தது, அது தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். முந்தைய அரசு கொண்டு வந்ததால் அதை நிறுத்தி விடாமல் அது தொடரும் என்று அறிவித்திருப்பது நல்லது. அதுபோல வேறு பல திட்டங்கள் கூட முந்தைய அரசால் கொண்டு வரப்பட்டவை, அவையெல்லாம் நீடிக்கின்றன. இன்னும் சொல்லப்போனா அந்த மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து சேவை நகரங்களில் மட்டும் இருந்ததை இப்பொழுது தமிழகம் முழுவதற்குமாக விரிவடை செய்வது என்பது மிக மிக வரவேற்கத்தக்கது. ஏன்னா பெண்களுடைய நடமாட்டம், பெண்கள் அந்த போக்குவரத்து செலவு பற்றிய கவலை இல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் சென்று வர முடியும் என்பது அடிப்படையில் ஒரு சமூக அசைவுக்கு அடிப்படையாக அமையும். ஒரு சமூக அசைவு என்பது மிக முக்கியம். சமூக அசைவு என்றால் முன்னேற்றத்தை நோக்கி, அதற்கு பெண்களின் பங்கேற்பு என்பது மிக தலையாயது. ஆக பெரும்பாலான பெண்கள், நமக்கு மேலோட்டமாக பார்த்தால் பெண்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், பணம் சேமிக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு பேருந்து கட்டணம் என்பது பெரிய சுமை அல்ல என்று பொதுவாக தோன்றும். ஆனால் மிக பெரும்பாலான பெண்கள், குறிப்பாக அடித்தட்டு பெண்கள்,
போக்குவரத்து பிரச்சனைக்காகவே, போக்குவரத்து செலவு எவ்வாறு சந்திப்பது என்பதற்காகவே எங்கும் செல்ல முடியாதவர்களாக, தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் சென்று வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் படிப்பதற்கு செல்ல முடியும், வேலைக்கு செல்ல முடியும், வேறு ஏதோ ஒரு தொலைவான ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறது என்றால் அங்கே சென்று விட முடியும் என்றெல்லாம் இருக்கிறது. எனவே பெண்களுக்கான அந்த நடமாட்ட சுதந்திரத்தை மேலும் விரிவுபடுத்துகின்ற இந்த திட்டத்தை நான் முழுமையாக வரவேற்கிறேன். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். அதே நேரத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல், 10.70 லட்சம் நினைக்கிறேன், 10.70 லட்சம் கோடிக்கு மேல் கடன் சுமை முந்தைய அரசு விட்டு சென்றிருக்கிறது. அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. மொத்த கடன் 13 லட்சம் என்று வெள்ளை அறிக்கை ஏற்கனவே கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது 10.70 லட்சம் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கடன் சுமை என்பதை திரும்ப திரும்ப ஒரு மையமான பிரச்சனை போல், அதனால்தான் திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை என்பது போல் சொல்வதே ஏற்க இயலாது. ஏனென்றால் ஒரு அரசு கடன் வாங்குவது என்பது ஒரு நியாயமான ஏற்பாடு தான். அந்த கடனை எவ்வாறு அடைக்கப் போகிறார்கள், மக்கள் தலையிலே சுமைகள் ஏற்றப்படுமா அல்லது வேறு வகைகளிலே வருவாய் ஈட்டப்பட்டு அந்த கடன் என்பது அடைக்கப்பட்டே வருமா என்பதுதான் கேள்வியே தவிர கடன் வாங்கக்கூடாது என்பதில்லை. முந்தைய அரசு அத்தனை லட்சம் கோடி கடன் சுமை ஏற்கப்பட்டிருந்தால் அந்த அரசு பதவியேற்கிற போது கூடுதலாக இருந்தது. அப்படி என்று வரிசையாக பார்த்து கொண்டே வரலாம். எனவே கடன் வாங்குவதிலே தவறில்லை. கடன் வாங்காமல் நிர்வாகத்தை நடத்தவே முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல போனால் இப்பொழுது நான் சொன்ன பல்வேறு திட்டங்கள், உயர்கல்விக்கு, மகளிருடைய நடமாட்டத்திற்கு, இன்னும் சொல்லப்போன பெண்கள் வரவேற்கக்கூடிய வேறு பல திட்டங்கள் கூட இருக்கின்ற அந்த பெண் குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், அந்த திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு சீர் போன்ற திட்டங்கள் என்றெல்லாம் அடுத்தடுத்து பட்டு சேலையோடு கூடிய தங்க சங்கிலி என்று நினைக்கிறேன், இது போன்ற திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் எப்படி சமாளிப்பார்கள்? இந்த செலவுகளை அந்த உயர்கல்விக்கு அந்த மடிக்கணினி மாணவர்களுக்கு வழங்கப் போகிறார்கள் என்றால், 11ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கெல்லாம் சைக்கிள் வழங்கப் போகிறார்கள் என்றால் எப்படி? புதிய பள்ளிகள் திறக்கப்பட போகின்றன, எவ்வளவு கோடி என்றெல்லாம் செலவு செய்திருக்கிறார்கள். அவை எப்படி அந்த கோடிகள் திரட்டப்படும்? ஒன்றிய அரசிடமிருந்து போதிய உரிய நிதி வரவில்லை என்பதும் இந்த நிதிநிலை அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு விமர்சனமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றிய அரசின் மீதான முக்கியமான விமர்சனம் அது. அந்த நிதியை பெறுவதற்கு என்ன செய்ய போகிறார்கள்? அல்லது சொந்தமாக இந்த கடன் சுமையிலிருந்து மீளக்கூடிய அளவில் கடன் வாங்கியே ஆக வேண்டும், அதே நேரத்தில் அந்த கடனை முறையாக திருப்பி செலுத்தியும் ஆக வேண்டும் என்கிற போது அதற்கான சொந்த வருவாயை வலுப்படுத்துவதற்கு இப்ப தொழில் வளர்ச்சி பற்றி அறிவித்திருக்காங்க. எதிர்காலத்தில் தான் அது பலன் தரும். உடனடி திட்டங்கள் என்ன எதுல அதுக்கான அந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் உடனடி விடை என்பது கிடைக்கவில்லை. இப்ப அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற விவாதங்களில் அதற்கான விடைகள் கிடைத்தால் நன்றாக இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளோடு கூடிய ஆனால் வரவேற்கத்தக்க ஒரு நிதிநிலை அறிக்கையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்.